இருந்தேன். அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் என் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்பேன். அவங்களும் என் கூட சண்டை போட்டாலும் பேசிக்கிட்டாது இருப்பாங்க. ஆனா இப்போ என்கிட்ட யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது அவங்க மேல எல்லாம் சொல்லி தப்பு இல்ல. நான் என்ன கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்கேன், அதுக்கு நானும் தண்டனையை அனுபவிக்கணும்ல. அப்பா அப்படிலாம் இல்லப்பா, அதெல்லாம் பேசுவாங்க. சேச்சே, நான் அவங்கள தப்பு சொல்லலதா. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தானே. எப்ப ஆதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? அதாவது நானும் இந்த கடத்தரப்பு விழாவுக்கு வரலாமா? சார் என்ன சார் இது கேள்வி? நீங்க இல்லாம எப்படி சார்? அப்பா, உங்க மருமகனும் உங்க மகளும் நடத்த போற கடை இது, நீங்க இல்லாம எப்படிப்பா? அதுக்காக இல்லத்தா, இது வரைக்கும் ஆண்டாளோட நல்லது கெட்டது அம்புட்டுக்கும் நான் தான் முன்னாடி நின்னு இருக்கேன். முதலா இப்போ என் பொண்ணு ஒரு தொழில் பண்ண போறாளா, அத பக்கத்துல இருந்து பாக்காட்டியும் தூரமா நின்னாவது பாக்குறதுக்கு மனசு தவிக்குதுதா. பாரதி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. சார் வருத்தப்படாதீங்க சார், இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ தான். அதுக்கு மேல ஆண்டாளால உங்க கூட பேசாம இருக்க முடியாது. அவங்களே வந்து பேசிடுவாங்க சார். தாத்தா, ஆண்டாளத்தையால உங்க கூடவும் சரி அழகர் மாமா கூடவும் சரி பேசாம இருக்கவே முடியாது. இப்படிதான் அழகர் மாமா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு வந்து அடிச்சு அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, ஆண்டாளத்தை உங்க கூட பேசிடுவாங்க. சரிப்பா ஆதி, நான் கிளம்புறேன். அத பாரதி, நான் கிளம்புறேன். சரி தமிழ் பாய் வரமா? தாத்தா. ச்சே, இந்த ஆண்டாள் ஏன் இப்படி பண்றா? ஆமா பாரதி, இல்ல தாத்தா, இவங்கெல்லாம் சிரிச்சதுனால எனக்கும் சிரிப்பு வந்துச்சு. எது எப்படியோ என்ன நீங்க அப்படி பேரும் மன்னிச்சீங்கல்ல, எனக்கு அது போதும் தா, போதும். அட என்னங்க நீங்க சின்ன பிள்ளை மாதிரி. ஒண்ணு இல்ல தா, விடுங்க, இதை இப்படியே மறந்துடுவோம். எனக்கும் உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. இனிமே நாம இப்படி எல்லாம் பேசிக்க வேணாம், சரியா? இப்ப எதுக்கு இந்த தவிசி பையன் போன் பண்றான்? இல்லை சொல்லியா? டேய், நான் நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க? ஏய், இங்க அம்புட்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க. சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. பண்றா. சரி, என்ன என்ன இப்படி திருதுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னைக்கே வா. சரியா? சரி சரி சரி, இந்தா இங்காரு, நீ முதல்ல கூட்டிட்டு வாயா. நீயே இங்க எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிக்கிறேன். இங்க எல்லாம் ரெடியா இருக்கும். வச்சிருவா. ஏங்க என்னங்க ஆச்சு? அதான் லட்சுமி, இந்த கண்டபனூர்ல இந்த தவசி இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்கானா. அந்த மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா, நல்ல குடும்பம்ங்கிறான். பவித்ரா போட்டோவை பார்த்து மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அவங்க இன்னைக்கே சம்பந்தம் பேச வரேங்கிறாங்களாம். மாப்பிள்ள பிஏஓவா இருக்கானா, கவர்மெண்ட் வேலை இல்ல, நிலங்கிலன்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கான். ஒரே பையனா, அவன் கூட பிறந்தது ஒரு அக்காவான். நான் இதுக்கு முன்னாடியே விசாரிச்சு போட்டேன். அத வந்து உங்ககிட்ட சொல்லணுங்கும் போதுதான் வீட்டுல ஏதோ நடந்து போச்சு. நல்ல விஷயங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, இப்பவே கல்யாணம் பண்ணணுமா? நான் படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. டேய், அத பத்தி நீயே தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளையே உன்னை படிக்க வைக்கிறாராம். ஏ சூப்பர் டி, இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரிங்க, மாப்பிள்ளை வீட்டுல வரதுக்குள்ள மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. வாங்க கடைக்கு போயிட்டு வரலாம். ஏய், கொஞ்சம் இரு. நாம எதுக்கு போகணும்? அதான் நம்ம ஆண்டாளுக்கும் பவிக்கும் மூத்த அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை வந்து இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லு. அவன் தானே பார்க்கணும். ஏய், என்ன பேன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் தானே அண்ணனா இருந்து பார்க்கணும். ஏய், ஆண்டாளு,
நீ போய் உன் அண்ணன் ஆதி இருக்கான் பாரு, அவனை கூட்டு வா. அவன் தங்கச்சி விசேஷத்தை அவன் தானே அண்ணனை நின்று கவனிக்கணும். போய் அவனை கூட்டு வா போ. சரிப்பா, போயிட்டு வந்துடுறேன். ஏய் வாடி வாடி. ஆதி, உங்களை அப்பா வர சொன்னாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பா தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? பவித்ராவ பொண்ணு பார்க்க வராங்களா? அதான் பவித்ராவோட அண்ணனா வந்து முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணணும்னு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவ இப்பதான் எல்கேஜி முடிச்ச மாதிரி இருந்தா அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? இது ரொம்ப நல்ல சம்பந்தமா, அதான் உடனே பேசி முடிச்சிடலான்னு அப்பா முடிவு பண்ணிட்டாரு. அவரு பேசி முடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்ப அப்பா கூட பேசி முடிச்சீங்க? அதுவா, பேசியாச்சு. எத்தனை நாளைக்கு தான் அவர் அப்படியே வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? அதான் பேசிட்டோம். பாவம் ஆண்டாளு, எனக்கே அவரை பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பேசுனது நல்லதுதான், சந்தோஷமா இருக்கு. நானும் அவர் அப்படியெல்லாம் பார்த்தது இல்ல ஆதி, எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் அவர் அப்பாவாச்சே. அம்மா, பாரதி எங்க இருக்கா? திடீர்னு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. சாமியார் ஆயிட்டாலோ? டெய்லி கோயில் கோலோன்னு சுத்திட்டே இருக்கா. அது அவங்க நம்பிக்கை, அதையே நாம தடுக்கணும். அதான் அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். சரி, அப்போ நீங்க ரெடி ஆயிருங்க. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது கால் பண்றேன். ஏய், நீயும் ரெடி ஆயிரு, சரியா? அத்தை ஒரு நிமிஷம். என்ன? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? என்னடி? என்ன விஷயம்?